அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். அரசன்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் படிக்கும் மாணவி திடீர்னு காணாத போயிடுறாங்க. இவங்க காணாத போன உடனே அந்த பள்ளியில் வேலை பார்க்குற டீச்சர் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க இவங்க காணாத போன விஷயத்த. அப்படியே அந்த கிராமத்தில் அண்ணன் தம்பிங்க 2 பேர், மலையரசன் கோட்டையரசன் அப்படின்ட்டு, அவங்க 2 பேர் பண்ணுற அட்டூழியத்தையும் அவங்க ஸ்கூலில் பண்ணுற கலாட்டாக்களையும் போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்றாங்க அந்த டீச்சரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுது, அந்த கிராமத்துலேருந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு, நீங்கள் போயிட்டு அந்த கிராமத்தில் என்ன நடந்தது அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு எங்களுக்கு ரிப்போர்ட்டு கொடுங்க. நீங்கள் அந்த ஊருக்கு போகும்போது போலீஸாக போக வேணாம், அந்த ஸ்கூலில் ஒரு வேலைக்கு வர ஒரு வாத்தியார் மாதிரி போய் ஜாயின் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு ஒருத்தரை அனுப்பிச்சி வைக்கிது. அதுக்கு அடுத்த காட்சியில் சரவணன் அப்படின்றவர் இந்த ஸ்கூலில் பிடி மாஸ்டராக ஜாயின் பண்ணுறார். அந்த பள்ளி மாணவி காணாத போனால அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பள்ளி மாணவி எப்படி காணாத போனால், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அதே மாதிரி அந்த கிராமத்தில் அட்டூழியம் பண்ணுற அந்த 2 அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இவர் சரவணன் எப்படி அடக்கினார் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த பிடி மாஸ்டர் சரவணன்ற கேரக்டரில் சுந்தர் சி நடிச்சிருக்காரு. அவர் சரியான ஹைட் வெயிட்டு நல்ல பாடி. அந்த பிடி மாஸ்டர் அப்படின்ற கேரக்டருக்கு நச்சுன்னு அவர் பொருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சராக கேத்ரின் தெரசா நடிச்சிருக்காங்க. அவங்க படம் முழுக்க அவங்களுடைய கேரக்டரை கதையோடு ஒட்டினா மாதிரியே அவங்களுடைய கேரக்டரை எழுதியிருக்காங்க. ஒரு கவர்ச்சி கதாநாயகி மாதிரியே அவங்க வராங்க. ஒரு ஐட்டம் பாட்டுக்கு டான்ஸும் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் முழுக்க சின்ன சின்ன நகைச்சுவை நடிகர்களை படம் முழுக்க தெளிச்சு விட்ருக்காரு சுந்தர் சி. காரணம், இந்த படத்தோட கதை ஓட்டத்துக்கு தொய்வு இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ரோலுக்கெல்லாம் ஒரு நகைச்சுவை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோலில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக சுந்தர் சி யூஸ் பண்ணியிருக்கிறது வடிவேலும் சுந்தர் சியும் ஆக்ட் பண்ண அந்த பழைய காமெடி சீன்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் ஒரு எவர் கிரீன் காமெடி சீனு. அதே மாதிரி காட்சிகள் இந்த படத்தில் அதுக்கு ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு பார்த்தம்போது ஒரு சில காட்சிகள் நல்லா இருந்தாலும் மற்ற காட்சிகள்லாம் நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தா அந்த பழைய சீனே வரா மாதிரியே நமக்கு ஒரு சலிப்பை உண்டாக்குது இந்த படத்தில். அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் ரொம்ப பழசு. முக்கியமாக சுந்தர் சி படத்தில் இந்த லாஜிக்கெல்லாம் பார்க்கவே முடியாது. அதுவும் இந்த படத்தில் லாஜிக்கை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த படத்தை அவர் திரைக்கதை எழுதியிருக்காரு. முக்கியமாக அந்த கிளைமாக்ஸ் சீனில் இந்த 100 கோடி ரூபாயை கொள்ளை அடிக்கிற சீன் அவரே அந்த படத்தை பார்த்துருந்தாருன்னா தலையே அடிச்சுட்டு இருப்பார் சுந்தர் சியே. அந்த மாதிரி ஒரு அபத்தமான காட்சியாக அந்த 100 கோடி கொள்ளை அடிக்கிற சீனை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஒரு காமெடி படத்தில் முக்கியமாக இருக்க வேண்டியது டைலாக்கு. இப்போ கிரேசி மோகன் படத்துலலாம் அவர் எழுதின டைலாக்லாம் பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தேட்டரே சிரித்து அப்படியே அலற விடும். அந்த மாதிரியான ஒரு டைலாக் கூட, ஒரு நகைச்சுவையான டைலாக் இந்த படத்தில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு டைலாக் கூட அந்த மாதிரியான ஒரு காமெடி டைலாக்கே இந்த படத்தில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் 3 வில்லனுங்க, ஹரீஷ், அருள்தாஸ், அப்புறம் மைம் கோபி. இந்த 3 வில்லனும் அந்த கதாநாயகிட்ட வரும்போதெல்லாம் வாங்கின்னு போகிறாங்களே தவிர, அந்த 3 வில்லன்களை வச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பில்டப் இந்த படத்தில் அந்த 3 பேராலேயே கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு டம்மி வில்லனுங்க 3 பேருமே. ரெண்டாவது இந்த படம் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு
ஒரு விறுவிறுப்பாக எடுத்துன்னு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல நல்லாவே வந்திருக்கு. ஆனால் நிறைய சீனில் வந்து நமக்கு அந்த ஒரு பழைய காமெடி சீனையே பார்க்குற மாதிரி ஒரு அலுப்பு உண்டாயிடுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டால், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னே சுந்தர்சி டைரக்ஷனில் ரொம்ப நாள் டிலே ஆகி இருந்து வெளியான படம் வந்து மதகஜராஜா. இந்த படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் நம்ம அந்த படம் பார்க்கறதுக்கு போனோம். ஆனால் படம் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்த படம். அந்த அளவுக்கு படத்தில் வந்து காமெடி சீன்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படத்தையும் நம்ம அந்த படத்தை வச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் பார்க்குறதுக்கு போகிறோம். மேலும் வந்து இந்த படத்தில் வடிவேல் வேறு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பில் போகிறோம். ஆனால் படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.